Hi friends, welcome to VividTech. நீங்கள் உங்கள் மொபைலில் SonyLIV ஆப் வந்து யூஸ் பண்ணிட்டு வரா. ஸோ உங்கள் மொபைலில் SonyLIV ஆப் வந்து சரியாக ஒர்க் ஆக மாட்டேங்குதா? அதாவது நீங்கள் ஆப்பை ஓப்பன் பண்ணுறீங்க, ஆப் வந்து ஓப்பனே ஆக மாட்டேங்குது. இல்லாட்டி ஆப் ஓப்பன் ஆகினாலுமே சம்திங் வென்ட் ராங், இல்லாட்டி ஆப் நாட் ரெஸ்பாண்டிங் இந்த மாதிரியான எரர் மெசேஜ் காட்டி ஆப் வந்து க்ளோஸ் ஆகிறது. இல்லாட்டி ஓப்பன் பண்ணி யூஸ் பண்ணிக்கிட்டு இருக்கப்போ ஆப் வந்து ரொம்பவே ஸ்ட்ரக் ஆகுது, ஃப்ரீஸ் ஆகுது. ஸோ உங்களால் எந்த மூவிஸையுமே இந்த ஆப்பை யூஸ் பண்ணி பார்க்க முடியலை. இந்த மாதிரியான இஷ்யூஸ் வந்து நீங்கள் உங்கள் மொபைலில் SonyLIV ஆப்பில் வந்து ஃபேஸ் பண்ணிக்கிட்டு இருப்பீங்களா இருந்தால் கண்டிப்பாக இந்த வீடியோ பாருங்கள். இந்த வீடியோவில் இந்த ப்ராப்ளம்க்கான சொல்யூஷனை தான் நம்ம பார்க்க போகிறோம். ஸோ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். வீடியோ கடைசி ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். இத்தனை நம்ம சேனலுக்கு நீங்கள் ஃபஸ்ட் டைம் வந்திருப்பீங்களா இருந்தால் நான் விக்னேஷ் மறக்காம நம்ம சேனல் வந்து சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு அப்படியே பக்கத்தில் உள்ள பெல் ஐக்கனையும் கிளிக் பண்ணிக்கங்க. ஃபர்ஸ்ட் ஸ்டெப்பாக நீங்கள் செய்ய வேண்டியது உங்கள் மொபைலில் வந்து கூகுள் ப்ளே ஸ்டோர் வந்து ஓப்பன் பண்ணிக்கொள்ளுங்கள். ஓப்பன் பண்ணிவிட்டு இதில் சர்ச் பாரில் SonyLIV அப்படின்றத வந்து சர்ச் பண்ணி அந்த ஆப்பை வந்து இந்த இடத்துல ஓப்பன் பண்ணிக்கொள்ளுங்கள். ஓப்பன் பண்ணிவிட்டு இந்த ஆப்புக்கு ஏதாவது அப்டேட் வந்திருக்கா அப்படின்றத ஒரு செக் பண்ணிவிட்டு அப்டேட் எதுவும் வந்திருக்குமாச்சுன்னா கண்டிப்பாக அந்த இடத்துல அப்டேட் அப்படின்ற ஆப்ஷனை யூஸ் பண்ணி நீங்கள் அப்டேட் பண்ணிக்கொள்ளுங்க. ஏன்னா நம்ம அப்டேட் பண்ணாமல் பழைய வெர்ஷனை யூஸ் பண்ணிக்கிட்டு இருந்தாலுமே இந்த ஆப்பில் இந்த மாதிரியான இஷ்யூஸ் வர்றதுக்கான சான்ஸும் இருக்குது. அதோட புதுசாக வந்து ஃபீச்சர்ஸ் எதையுமே நம்மளால் யூஸ் பண்ணவும் முடியாது. ஸோ கண்டிப்பாக நீங்கள் அப்டேட் பண்ணிவிட்டு செக் பண்ணி பாருங்கள். நெக்ஸ்ட் ஸ்டெப்பாக நீங்கள் உங்கள் மொபைலில் செட்டிங்ஸ் வந்து ஓப்பன் பண்ணிக்கொள்ளுங்கள். ஓப்பன் பண்ணிட்டு இதில் ஆப்ஸ் அப்படின்ற ஒரு ஆப்ஷன் இருக்கும், அதை வந்து கொடுத்துக்கொள்ளுங்க. ஆப்ஸ் இங்கேயுமே ஆப்ஸ் அப்படின்ற ஆப்ஷன் வந்து கொடுத்துக்கொள்ளுங்க. இங்கே நீங்கள் உங்கள் மொபைலில் இன்ஸ்டால் பண்ணி வச்சுருக்க எல்லா ஆப்ஸுமே வந்து இந்த இடத்துல காட்டும். ஸோ எந்த மொபைலில் லோட் ஆகுது. லோட் ஆகின பிறகு இதில் நீங்கள் வந்து SonyLIV அப்படின்றத வந்து சர்ச் பண்ணிக்கொள்ளுங்க. சர்ச் பண்ணி அந்த ஆப்பை வந்து இந்த இடத்துல ஓப்பன் பண்ணிக்கொள்ளுங்க. ஓப்பன் பண்ணிவிட்டு இந்த இடத்துல ஃபோர் ஸ்டாப் அப்படின்ற ஆப்ஷனை யூஸ் பண்ணி இந்த இடத்துல ஃபோர் ஸ்டாப் அப்படின்றத கொடுத்து ஃபோர் ஸ்டாப் பண்ணிக்கொள்ளுங்க. பண்ணிவிட்டு இந்த இடத்துல ஸ்டோரேஜ் அப்படின்ற ஆப்ஷனை யூஸ் பண்ணி இந்த இடத்துல கிளியர் டேட்டா அப்படின்ற ஆப்ஷனையுமே கொடுத்து டிலீட் பண்ணி கிளியர் டேட்டா பண்ணிக்கொள்ளுங்க. பண்ணிவிட்டு நீங்கள் உங்கள் மொபைலில் ஹோம் பேஜுக்கு போயிட்டு SonyLIV ஓப்பன் பண்ணுவீங்களா இருந்துச்சுன்னா ஃபர்ஸ்ட் டைம் நீங்கள் டவுன்லோட் பண்ணுறப்ப என்ன மாதிரி ஓப்பன் ஆகுச்சோ அதே மாதிரியான கண்டிஷனில் ஓப்பன் ஆகும். அதுக்கப்புறமா நீங்கள் உங்கள் SonyLIV அக்கௌண்ட்டுக்கு வந்து லொக் ஆகி நீங்கள் வந்து செக் பண்ணி பாருங்கள். மோஸ்ட்லி இந்த இஷ்யூவை வந்து இந்த ஸ்டெப்ஸ் மூலமாக நம்மளால் சால்வ் பண்ணிக்கொள்ள முடியும். ஸோ கண்டிப்பாக இந்த ஸ்டெப்ஸை வந்து ட்ரை பண்ணி பாருங்கள். லாஸ்ட் ஸ்டெப்பாக நீங்கள் செய்ய வேண்டியது உங்கள் மொபைலை நீங்கள் ஒருக்க ரீஸ்டார்ட் பண்ணிக்கொள்ளுங்கள். ஏன்னா நம்ம கண்டினியூஸாக இன்றைக்கி மொபைலை யூஸ் பண்ணிகிட்டே தான் இருக்கும். அதுக்கான ரெஸ்ட் வந்து நம்ம கொடுக்குறதே இல்லை. இதனாலேயுமே நம்ம மொபைல் வந்து சம்டைம்ஸ் ஸ்லோவாகும், ஸ்ட்ரக் ஆகும். ஸோ அதுக்காக வந்து நீங்கள் உங்கள் மொபைலை ஒருக்க ரீஸ்டார்ட் பண்ணிவிட்டு ஒன்றாகுன அப்புறமா இந்த SonyLIV ஆப்பை ஓப்பன் பண்ணி செக் பண்ணி பாருங்கள். அதோட உங்கள் மொபைலில் ஆப்டிமைசர் டூல் ஏதாவது இருக்குமா இருந்துச்சுன்னா அதுலேயுமே வந்து கொஞ்சம் ஆப்டிமைஸ் பண்ணிவிட்டு திரும்ப செக் பண்ணி பாருங்கள். ஸோ கண்டிப்பாக இந்த ஸ்டெப்ஸ் எல்லாத்தையும் நீங்கள் ட்ரை பண்ணுறதன் மூலமாக உங்கள் மொபைலில் SonyLIV ஆப்பில் இருந்த இஷ்யூஸை வந்து உங்களால் சால்வ் பண்ணிக்கொள்ள முடியும். ஸோ கண்டிப்பாக இந்த ஸ்டெப்ஸ் எல்லாத்தையுமே ட்ரை பண்ணி பாருங்கள். இதில் எந்த ஸ்டெப் மூலமாக உங்கள் ப்ராப்ளம் சால்வ் ஆகுச்சு அப்படின்றத கமெண்ட் பாக்ஸில் வந்து கமெண்ட் பண்ணுங்கள். அதை பார்த்து நான் தெரிஞ்சுக்கொள்கிறேன். இது போல் நிறைய வீடியோ பார்க்கணுன்னா கண்டிப்பாக நம்ம சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அப்படியே பார்த்துள்ள பெல் ஐக்கனையும் கிளிக் பண்ணிக்கங்க. தேங்க்யூ.